விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் வராத கூட்டம் திடீர்னு எப்போ இப்படிலாம் இப்போ வருது? இது ஒரு கேள்வி தானே எல்லாருக்கும். ட்விட்டர்ல தான் ஒரு கட்சி ஓப்பன் பண்ணாரு போன வருஷத்துல ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 months 8 months பிஃபோர் கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு போறாரு. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு? எல்லாரும் போனாங்களா? ஏர்போர்ட்டுக்கு வந்து விஜய் வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் போனாங்களா? இல்ல கோவால வந்து எல்லாரும் போனாங்களா? ஒரு மாஸ் அட்ராக்ஷனை வந்து காட்டணும்ட்டு விஜய் ட்ரை பண்றாரு. போலீஸ்லாம் சரின்னு சொன்னாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சும்மா தான். நம்மளுக்கே தெரியுதுல்ல, நாளாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்மளுக்கே தெரியுதுல்ல. இப்போ ரீசெண்டாக விஜய் ஒரு 2 minutes வீடியோ போட்டாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி தான். என்னை பொறுத்தவரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு விஜய் மேலே தான். அவர் இது இப்போ மட்டும் இல்லை, அது அப்பத்துல ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாஸ் பீப்புளை கொண்டு வந்து அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நிற்க வைக்கிறது, அந்த ரோட் ஷோல நிற்க வைக்கிறது, அது அவர் தப்பு தான். ஒன்னும் அரெஸ்ட் பண்ணலையா புஷி ஆனந்த? இது ஒரு நல்ல பொலிட்டிஷியனுக்கு அழகா? நீங்க சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பொலிட்டிஷியனும் வருவாங்க. எந்த பொலிட்டிஷியனும் போய் மறைஞ்சி ஹைட் ஆக மாட்டான். அப்படி பார்த்த ஒரு பொலிட்டிஷியன் பாத்தீங்கன்னா அது டிவிக்கே மட்டும்தான்.